பட்டு பட்டு என்னம்மா ஜன்னல்கிட்ட நின்று காற்று வாங்கிட்டு இருக்கிய போல. ஆமாங்க, வீட்டு வேலைலாம் முடிஞ்சிச்சு. சரி கொஞ்சம் நேரம் சும்மா நிற்போம் காற்று வாங்கிட்டு அப்படின்னு நிற்கிறேங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒரு 2000 அமௌண்ட் வாங்கலான்னு தான் வந்தேன். இன்னும் கூட இருந்தால் கூட ஒரு 5000 வரைக்கும் கொஞ்சம் கொடுமா. எதுக்குங்க இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன செலவு உங்களுக்கு திடீர்னு இப்போ? அதுவாம்மா, இந்த சிலிண்ட்ரு அப்புறம் கேஸ் இதெல்லாம் பெட்ரோல் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுல, கஷ்டமாக இருக்குல்ல. அதான் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சிடலான்னு கேட்குறேம்மா. ஸ்டாக்கு கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுட்டா நமக்கு உதவும் பார்த்துக்க. ஓ, இந்த நியூஸில் வரதை வச்சு சொல்கிறீங்களா? சரிங்க, அங்கே அலமாரியில் ஒரு பஸ்ஸில் வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்காமவே போயிடும் போலையோ. என்ன பண்ணுறது, வேலைக்கு போகிறதே கஷ்டம். நம்ம ஒரு யோசனையில் இருக்கோம். சரசு பார்த்துட்டு ஜாலியாக செவனேன்னு இருக்குது, என்னன்னு கேட்போம். என்னங்க தனியாக எதை பேசிகிட்டு இருக்கீங்க போல், என்ன விஷயம்? நம்ம மனசுக்குள்ளே நினச்சது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா நீ ஃப்ரீயாக உட்காந்துருக்க வந்துட்டு கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். நீங்கள் என்னுடைய அன்பான கணவருங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். சொல்லுங்கள், என்ன விஷயங்க? ஏம்மா, அந்த பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, விலைவாசலாம் உயருதுன்னு சொல்கிறாங்களே, அதை கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலான் இருக்கேன். நீ என்ன சொல்கிற? அதுக்கான பாத்திரத்தை நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. இதை நானே சொல்லணும், நல்ல வேலை நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே பணமும் அதுக்கு தேவையான பணத்தை நீங்களே எடுத்துகிட்டு போய் வாங்கி வச்சுருங்க, சரிங்களாங்க? அப்பா பாலு, என்னப்பா வாட்டர் டேங்க் எடுத்துகிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்? அது பெட்ரோல் பங்குக்கு. அண்ணே, நீங்களும் பேரல் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதே விஷயத்துக்கு தானே. என்ன, நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் என் ஒய்ஃபு ரெடி பண்ணது பார்த்துக்கோங்க. இந்த என்னப்பா சொல்கிறேன், உங்கள் ஒய்ஃபு டேங்கே கொடுத்துருக்கா இதில் பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு வர சொல்லி. ஆமாங்கண்ணே, நீங்கள் பேரல் எடுத்துகிட்டு வந்த மாதிரி என் ஒய்ஃபு இதையே ரெடி பண்ணிட்டா. இதுதான் வீட்டில் காலியாக இருக்குது, இதிலே வாங்கிட்டு வாங்க, நமக்கு உதவுன்ட்டு. என்ன பண்ணுறது, இந்த பாருங்க நம்ம ஃப்ரெண்டுங்களாம் வந்துட்டாங்க, எல்லாம் ஆளுக்கு கேனு அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு விசாரிப்போம். என்னங்கண்ணே, நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? நானும் இந்த பாருங்கள் வாட்டர் கேனை தூக்கிட்டு வந்திருக்கேன். பெட்ரோல் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம், வேலைக்கு போக பைக்குக்கெலாம் உதவுன்ட்டு. ஒரு அவசரத்துக்கு அப்புறம் இல்லைன்னா என்னென்ன பண்ணுறது? நீங்களாம் பெரிய பத்திரமா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க போலயே, நானும் தான் எடுத்துகிட்டு வந்துட்டணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் வீட்டில் 1க்கு 2 வண்டியாக இருக்கா. சரி, இதை வாங்கி வச்சா ஒரு 4-5 நாள் ஓட்டலாம். வண்டி எதுவும் பெட்ரோல் பங்கு மூடி இருந்தாலும் அதுக்கு தான். மற்றபடி ஒன்றும் இல்லை, பார்த்துக்க. குடும்பமும் பெருசு இல்லை. அது என்னமோ சரி தாங்கண்ணே, எங்கள் வீட்லேயும் நானே ஒய்ஃப் வண்டி ஓட்டணும். இருந்தாலும் சின்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கேட்டால் வேறு இல்லைங்களா? பரவாயில்ல, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு 2-3 லிட்டர் வாங்கிட்டா கூட இப்போதைக்கு ஓட்டிக்கலாம், பார்த்துக்கோங்க. அது கூட பரவாயில்ல. தண்ணி பிடிக்கிற கேனெல்லாம் என் ஒய்ஃப் வந்து கழுவி வச்சுருக்காங்க. இதில் போய் வாங்கிட்டு வந்து நொப்புங்க. எங்கள் வீட்டில் ஒரு 4-5 கேன் இருக்குது, நொப்பிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கண்ணே. என்ன பண்ணுறது தம்பிங்களா, அப்புறம் வாங்கி ஆகணும்ல. வீட்டில் அதுக்கும் பணமும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா இருக்கிற நிலமே சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் போலையே. அதுவும் உண்மைதான்ப்பா, என்ன பண்ணுறது. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். விலை வேறு என்ன விலை சொல்கிறாங்கன்னு தெரியலை. நார்மல் விலையை விட 3 மடங்கு 4-5 மடங்கு கூட தாங்க சொல்லுவாங்க. எப்பொழுதும் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது நமக்கு விலை கூட தானே என்ன செய்யும். அது வேறு இல்லாமல் பேங்க்லாம் லைனில் நிற்கிறாங்க போல். ஒரு சிலர் முன்னாடியே இது பண்ணுற மாதிரி இருக்கும் போல். ரொம்ப கும்பலாக இருக்குது அங்கங்கே. இதனால் நிறைய கடை கூட மூடுறாங்க. அது உண்மைதான்ப்பா. அங்கே நான் வேலை பார்க்குற இடத்துலலாம் பக்கத்துலலாம் ஒரு சில கடைங்க, சாப்பாட்டு கடைங்களே எதுவுமே இல்லை, பார்த்துக்கோங்க. ஒரு சில இதில் கடை இருந்தாலும் ஒரு சில ஐட்டம் தான் தராங்க. அந்த டிஃபன்லாம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, பார்த்துக்கோங்க. புரியுது. என்ன பண்ணுறது, சூழ்நிலை தகுந்த மாதிரி எல்லோரும் மாறிக்க வேண்டியதான் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் நார்மலானா பழைய இதுக்கு வந்துக்க வேண்டியதான். ஆமாங்கண்ணே, அதுவும் உண்மைதான். என்ன மாதம் இப்போ இந்த பெட்ரோல் டீசலுக்கு எக்ஸ்ட்ரா காசு போடுற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதத்தில். அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரா செலவு மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, பார்த்துக்குவோம். எல்லாம் கூடிய சீக்கிரம் மாறும் நம்புவோம். மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.